விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் பூக்கள், பழங்கள் உள்ளிட்டவை அதிக அளவில் விற்பனையாகி வருகின்றன. இது தொடர்பாக தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் அபிநயா. அபிநயா, விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோயம்பேடு மார்க்கெட்ல என்னென்ன பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது? இதுல பொதுமக்கள் ஆர்வத்துடன் எந்த மாதிரி பொருட்களை வாங்கிட்டு போறாங்க? மும்தாஜ், இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வீடுகளில் பிள்ளையாருக்கு பிடித்தமான ஒன்றாக மக்களால் நம்பப்படுகிற அந்த கொழுக்கட்டையை படைத்து அவர்களை வணங்கும் ஒரு விஷயத்தை வழக்கமாக வைத்திருக்கின்றனர். அது இல்லாமல் விநாயகர் சதுர்த்திக்கென்று விசேஷமாக விற்கக்கூடிய பொருட்கள் என்று இருக்கின்றன. அதற்கான விற்பனை காலை அதிகாலை முதலே இங்கு சூடு பிடித்துள்ளது என்றே சொல்லலாம். இங்கு அதிகமான மக்களுடைய கூட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. வழக்கமாக கோயம்பேடின் இந்த நீங்கள் காட்சிகளில் பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த இடத்தில் தான் விற்பனை நடைபெறும். ஆனால் இந்த அதிகமாக கூட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால் வியாபாரிகள் இந்த வழித்தடங்களில் கூட இருந்து விற்பனை செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்று குறிப்பாக அதிகமாக விற்பனையாகக்கூடிய பொருட்கள் பனங்கூந்தல், அருகம்புல், முக்கியமாக பூக்கள். அந்த பூக்கள் அதிகமாக விற்பனையாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடியதால் அதிகமான விலைக்கு விற்பனையாகிறது. அது சாமந்தி பூவை பொறுத்தவரை வழக்கமாக 40 ரூபாய் 50 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு கிலோ என்பது இன்று 120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதேபோல் மல்லிகை பூவை பொறுத்தவரை வழக்கமாக 100 ரூபாய்க்குள் தான் ஒரு கிலோ விற்கப்படும் இங்கு கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்தவரையில். ஆனால் இப்பொழுது அந்த பூவானது 200 ரூபாய் வரை விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பழங்களுடைய விலையும் அதிகமாக இருக்கிறது. ஆப்பிளுடைய விலை ஒரு கிலோ 80 ரூபாய்க்கு விற்கப்படும். ஆனால் இன்று 120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதேபோல் சாத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பழங்களுடைய விலை அதிகமாக இருக்கிறது. மேலும் பிள்ளையார் சிலைகள், சிறிதளவிலான பிள்ளையார் சிலைகள் இங்கு விற்கப்படுகின்றன. அதனை வாங்குவதிலும் மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். மேலும் அந்த விநாயகர் சிலைக்கு மேல் குடை போன்ற வடிவமைக்கப்பட்ட பொருட்களும் அதிக அளவில் விற்கப்படுகிறது.